எப்போதுமே இந்த கூட்டணி பேசும்போது சிட்டிங் எம்எல்ஏ எம்பி இருக்காங்கல்ல, ஆமாங்க சார், அந்த தொகுதியும் அந்த சீட்டில் உள்ளவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல், இது ஒரு சம்பிரதாயம், சும்மா ஒரு வார்த்தை சொல்லுவோம் பாருங்க. அதுபோல் அந்த காலத்துலேருந்து தேர்தல் கூட்டணியில் பேசப்படக்கூடிய வார்த்தை. அப்படி பார்க்கும்போது நிறைய தொகுதிகள் வந்து மாற்றப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு இப்போ மயிலாடுதுறை தொகுதியில் காங்கிரஸில் சிட்டிங் எம்எல்ஏ இருந்தவர் ராஜ்குமார். அவரை விட்டுட்டு இன்னொரு ஆள் அந்த தொகுதியில் கொண்டாந்து சீட்டு கொடுக்குற அளவுக்கு அவருக்கு ஒன்றும் பெரிய கெட்ட பேரெல்லாம் இல்லையே. அப்போ ராஜ்குமாரை காலி பண்ணணுங்கிறதுக்கு நோக்கத்தில் தான் நடந்திருக்கு. நான் இப்போ இவரை மட்டுமே உதாரணத்துக்கு சொல்லலை. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடுத்திங்கன்னா திருநாவுக்கரசர் வந்து சிட்டிங் எம்பி திருச்சியில் நாடாளுமன்ற தேர்தலில். பொதுவாக திருநாவுக்கரசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலில் அதிமுகவில் தான் இருந்தார், அப்போவே அமைச்சராக இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் தனி கட்சியெலாம் ஆரம்பித்தார். அப்புறம் வந்து பிஜேபியில் போனார், மத்திய அமைச்சராக இருந்தார். அதுக்கப்புறம் காங்கிரஸுக்கு வந்துட்டார். இப்போ திருநாவுக்கரசர் போன்ற ஆட்கள் தமிழக அரசியலில் பார்த்தீங்கன்னா அவங்கள யாரும் திட்ட மாட்டாங்க. அவர் எங்கே இருந்தாலும் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, நல்ல மனுஷன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு விட்டுடுவாங்களா. தேவையாளருக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனிதர், யாருக்கும் பெரிய அளவுக்கு இடைஞ்சல் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணி பார்க்க முடியாது இல்லையா. பெரிய எதிர்ப்போ பெரிய அளவுக்கு குற்றச்சாட்டுகள்லாம் பெருசாக இல்லை. அவர் இருந்தாருன்னா நல்ல மனுஷன் விட்டுறியா அப்படிம்பாங்கள்ல. அப்பேற்பட்ட ஒரு ஆளையே காலி பண்ண முடியும்னா அப்போ இந்த காங்கிரஸ் கட்சி இங்கே கட்டுப்படுத்துறது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா. கண்டிப்பாக சார். இதுதான் வந்து காங்கிரஸ்காரர்களே வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது.